வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேர்தலுக்கு ஓட்டு போடுவதற்கு நாங்கள் பணமே கொடுக்க மாட்டோம். அண்ணாமலை ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு மிக பொய்யான வார்த்தை, எந்த அளவுக்கு ஒரு சும்மா அதிரடியான ஒரு வார்த்தை மக்கள் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மிக கேவலமான, அதையெல்லாம் விட காரி துப்பக்கூடிய அளவுக்கு மிக அண்டர் கிரவுண்டு வேலை எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜகவில் வெட்ட வெளிச்சமாகிவிட்ட ஒரு சூழல். அன்னையிலேருந்தே வந்துட்டு இருக்கு. நெல்லை, மற்றபடி கன்னியாகுமரி, அப்புறம் தேனி, இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் இந்த ஒரு வாரமாகவே பணம் புழங்கி கொண்டிருக்குது. எங்கெங்க பாஜக போட்டியிடுகிறது அங்கெல்லாம் பணம் புழங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவலாக தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட ஆதாரம் ஒன்று கேட்பாங்க. பறக்கும் படை, தேர்தல் பறக்கும் படை ஆதாரம்னு கேட்பாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் எல்லாமே ஒப்புக்கொள்ள முடியாது. அதன் அடிப்படையில் ஒரு நம்பகத்தனமான ஒரு ஆதாரத்தின் வெளிப்பாட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி S7 நெல்லை எக்ஸ்பிரஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பலை பிடிச்சிருக்காங்க. 3 பேர் கொண்ட ஒரு கும்பல். அதுல சதீஷ் அப்படிங்கிற ஒரு பாஜகவோட உறுப்பினராகவே இருந்திருக்காங்க. அவருடைய அட்டையெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா பப்ளிக் ஆயிடுச்சு. பாஜக உறுப்பினர் அட்டையெல்லாம் இருக்கு. அவர்கிட்ட கூட 2 பேரை வச்சுக்கிடுவது 4 கோடி ரூபாய் பதுக்கி கொண்டு ஹவாலா வழியில நெல்லைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா, இது ஒரு ரகசிய தகவல் என்பது இல்லாமல் எல்லாமே நிறைய ரகசியத்தை வந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு வாரம் 10 நாளாவே எங்கெங்க பாஜக கோவை மற்றபடி நெல்லை, கன்னியாகுமரி, இன்னும் 2-3 ஏரியாக்கள் இருக்கு. அதாவது தேனி, நீலகிரி, இது எல்லாமே பாஜக எங்கெங்க போட்டியிடுகிறது அங்கெல்லாம் பணம் புழங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு வாரம் 10 நாளாவே போயிட்டு. என்னைக்கு தேர்தல் அறிவிச்சாங்க அன்னையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ஆதாரப்பூர்வமாக சிக்கியதை தான் இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னால பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட். ஆமா, தமிழக வரலாற்றிலே இவ்வளவு பெரிய அமௌண்ட் பிடிச்சதே கிடையாது. தேர்தல் படை 4 கோடி ரூபாய் பிடிச்சிருக்கிறாங்க. 3 கோடி 99 லட்சத்தை பிடிச்சிருக்கிறாங்க. கொண்டு போகக்கூடிய ஒரு அளவீடு தேர்தல் சம்பந்தப்பட்ட வீடு ஒரு 95 லட்சம், அவ்வளவுதான். அதற்கு மேல அலாட்மெண்ட் கிடையாது. ஒரு தேர்தல் பிரச்சாரம் கான்செப்ட் சோன்சோ. ஆனா 4 கோடிக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னா எப்படி அது துண்டா அவங்களுக்கு கைது செய்யப்படக்கூடிய சமயத்தில் ஓப்பனாவே ஒத்துக்கிறாங்க. இது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்காக கொண்டு செல்லப்படக்கூடிய பணம். எங்க இருந்து கொண்டு போறீங்க அப்படின்னா ப்ளூ மவுண்டன் ஹோட்டல் அப்படிங்கிறது, அது கீழ்பாக்கத்துல இருக்கு. ப்ளூ மவுண்டன் ஹோட்டல் அப்படிங்கிறது அங்கிருந்து கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு பணம். இதுக்கு மேல 2 வாரத்துக்கு முன்னாடி கூட 2-3 தடவை நாங்கள் கொண்டு போனோம் அப்படிங்கிற அவங்க வாக்கு மூலமா சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாஜக பணத்தை வாரி இறைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான உண்மை. தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற பேர்ல 9,000 கோடி அடிச்சாங்க. இப்ப சிஏஜி அப்படிங்கிறப்ப 7.5 லட்சம் கோடி. இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கணக்குமே கிடையாது, என்ன ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இதுக்கு ஆதாரமாக கிடைக்கிற சமயத்தை நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற அவருக்காக நாங்க கொண்டு அவர் நெல்லையில ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் இன்னைக்கு எம்பி சீட்டுக்கு போட்டியிடுறார். நம்ம தேர்தல் அறிவிக்காததுக்கு முதல்லயே அவர் தேர்தல் அலுவலகத்தை திறந்த ஒரு நபர். அவர் அங்கே அவருக்கு ஏகப்பட்ட வெள்ளாளர்களும் மற்ற சோன்ஸ் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலுமே கூட எனக்கு கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு எம்பி தொகுதியா போட்டிடுறாரு. வானதி சீனிவாசன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அண்ணாமலை சம்பந்தப்பட்ட வகையில் வானதி சீனிவாசன் பிரச்சனை இதனாலே வந்தது. நயினார் நாகேந்திரன் சீட்டு கொடுக்குறீங்க, அவர் எம்எல்ஏ எம்பி, அவர் எனக்கு தர வேண்டியதானே? கிடையாது, நான் கோவைக்கு நான் போட்டியிருந்து கூட அண்ணாமலை என்ன பண்றாரு, வானதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த சீட்டை இவர் பறிச்சிடுறாரு. இப்ப அவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலே இன்னைக்கு அமௌண்ட் போயிருக்கு. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்ச அந்த தகவலின் அடிப்படையில் நெல்லை எக்ஸ்பிரஸ்லையும் கோவை எக்ஸ்பிரஸ்லையும் ஆமா பணம் பட்டுவாடா செய்வதற்காக, மற்றபடி ஒரே எக்ஸ்பிரஸ்ல நெல்லையிலையும் ஒரே நெல்லை எக்ஸ்பிரஸ்ல கோவைக்கும் நெல்லைக்கும் பணம் பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்படுகிறது அப்படிங்கிற கான்செப்ட் 2 விதமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுல பிடிக்கப்பட்டது நெல்லை எக்ஸ்பிரஸ் மட்டும் பிடிச்சிருக்காங்க. மறைக்கிறாங்க 8:10க்கு புறப்பட்டிருக்கு.
8:40க்கு தாம்பரத்தில் கரெக்டாக வண்டி லாக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. உள்ள எஸ்7 பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு 3 நபர் 6 பையில 4 கோடி ரூபா வச்சிருக்கிறாங்க. ஆமாம், கம்ப்ளீட்டாக அவர்களை பிடிச்சி கைது செய்து உள்ள வைக்க விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அப்பட்டமாக வெளியே வந்துருச்சு, நியூஸ் வந்துருச்சு. ஆமாம், அப்படிங்கிற சமயத்தை கட்டாயமாக நயினார் நாகேந்திரன் மேலே வந்து கட்டாயமாக இன்னைக்கு வரைக்கும் கட்டாயம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆமாம், நடவடிக்கை எடுத்துருக்கு. அவர் விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட வேண்டிய நபராக மாறிவிட்டார். அதனால வந்து இதை விட்டுவிட முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஏபி முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தல் பறக்கும் படை வந்து செக் பண்ணுறாங்க, அவர் காலை மறந்துடாங்க. அந்த நபரை அந்த அதிகாரிகளே வந்து அந்த ஏபி முருகானந்த பாஜக அந்த நிர்வாகி வந்து மிரட்டுறார். அது ஒரு வைரல் வீடியோவே இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமாம், உனக்கு தெரியுமா, நீ யார், என்ன சமாச்சாரம், ஐடி கார்டு காமி அப்படின்னு மிரட்டிட்டு, அதே நேரத்தில் வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டுக்கு அலையை வைத்து விட சொல்லி மிரட்டிக்கிட்டு அவர் போறார். அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி மிரண்டு போய் நிற்கிறாங்க. அப்ப தேர்தல் அதிகாரி இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ஏபி முருகானந்தன் செக் பண்ணீங்களா? செக் பண்ணலையே. அப்ப அவர் எவ்வளவு கடத்திட்டு போனார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. கோவையிலையும் நெல்லையிலையும் பணம் கடத்தி கொண்டு செல்லப்படுகிற தேர்தலுக்காக கான்செப்ட், அது ரகசிய தகவல் வந்தாச்சு. அப்ப கோவையில எவ்வளவு கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏபி முருகானந்தன் எந்த அளவுக்கு கடத்திட்டு போனாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அவர் இதை செக் பண்ணவே இல்லையே. அவர் காரை செக் பண்ணாம அமிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மிரட்டல் வெடிக்கிட்டார் பாஜக உறுப்பினர். அப்ப அந்த அளவுக்கு வந்து இவங்க கையில வந்து ஆட்சி இருந்ததுன்னா எல்லோரையும் மிரட்டி விடக்கூடிய ஒரு சூழல். ஆமா, அது கோவை போயிருக்கு அப்படின்னா அப்புறம் அண்ணாமலை தொகுதி தான். ஆமா, நயினார் நாகேந்திரனுக்கு போன படத்தை பிடிச்சாச்சு, அண்ணாமலைக்கு போன படத்தை பிடிக்கல, அதை விட்டுட்டாங்க. கிடைச்ச தகவலின் அடிப்படையிலே வந்து அந்த அதிகாரிகளை வந்து சரி தாமதமாக தான் சென்றிருக்கிறாங்க. தகவல் வந்து முன்னாலே கிடைச்சிருந்தவங்க ட்ரெயினே புறப்படாம அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். 8:10க்கு எடுக்க வேண்டிய ட்ரெயின் ஸ்டாப் பண்ணி அங்கேயே ஃபுல்லா செக்அப் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டாங்க. அவங்க எதற்காக விட்டார்கள் அப்படிங்கிறது தெரியல. அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட அவருடைய சகாக்கள் மற்ற சோன்ஸோ எங்கெங்க இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ண வகையில சாலிகிராமம் முருகன் வீட்டில் போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி வந்து நெல்லை அக்ரஹாரம் கணேஷ்மணி, மற்றபடி வந்து மணிகண்டன், மற்ற குணசேகர வீட்டில் செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ண வகையில் ஏகப்பட்ட பணங்கள், மற்றபடி வெள்ளி பொருட்கள்லாம் கைப்பற்றிருக்கிறாங்க. எல்லாமே தேர்தலுக்காக பயன்படுத்த அவங்க ரெடியாக வச்சுருந்துருக்கிறாங்க. ஆமாம், வெள்ளி பொருட்கள், மற்றபடி வந்து சேலை, நைட்டி, சுடிதாரு, என்னென்ன மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு பொருளை எது இருக்கு அத்தனையுமே இன்னைக்கு வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. ஆமாம், அதே நேரத்தில் அவருடைய ஹோட்டல் ப்ளூ டைமண்ட், அந்த ஹோட்டல்லையும் போய் கீழ்பாக்கம் டைமண்ட் ஹோட்டல் செக் பண்ணியிருக்காங்க. ப்ளூ டைமண்ட்ல செக் பண்ண வகையில் இன்னைக்கு வரைக்கும் என்ன தகவல் அப்படிங்கிறது அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து இன்னைக்கு கசிய விடவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட். அதையும் மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கையாள்தான் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மற்றபடி எண்ணெய் எல்லாமே தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு அவங்களுடைய கையாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வெளியே வந்திருக்கு, இதை மக்கள் வந்து உணர்ந்துதான் ஓட்டு போடணும். வருமான வரித்துறை வந்து ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல செக் பண்ணியிருக்குது, ரைட்டு. அது என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தகவல் கசிய விடவில்லை. அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. பாஜக அவங்களுடைய ஒரு கைக்கூலியாக இருந்து செயல்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு அந்த தகவலை வெளியிடணும். அதே நேரத்தில் கோவைக்கு போன அந்த பணம் யாருக்காக போனது? கட்டாயம் அண்ணாமலைக்கு தான் போயிருக்கு. கோவையில் அவர் தான் போட்டிடுறாரு அப்படின்னு அந்த பணம் என்ன ஆச்சு? அதே நேரத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி 2-3 தடவை நாங்கள் கடந்த இதே பணத்தை கொண்டு போனோம் அப்படின்னு அந்த பிடிபட்ட அந்த 3 நபர்கள் சதீஷ் கூட பேட்டி கொடுத்துருக்காங்க, வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த பணம் என்ன ஆச்சு? அதை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் மக்கள் நம்புவாங்க. தேர்தல் படைக்கு இந்த நிலைமை அப்படின்னா மக்களுக்கு என்ன நிலைமை? எத்தனையோ கட்சிகள் எப்படியெல்லாம் செய்யலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பட் மாட்டிருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்களுடைய கான்செப்ட்ல அவருடைய வெளிப்பாடுக்கு இன்னைக்கு என்ன ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இன்று வரை நயினார் நாகேந்திரன் சட்டப்படி விசாரிக்கப்பட்டாரா, கைது செய்யப்பட்டாரா? சட்டப்படி நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அவர் கைது செய்யப்பட வேண்டும். ஆமா, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சட்டம் கூட சொல்லக்கூடிய சமயத்துல 10 வருஷம் போட்டியிட முடியாத அளவுக்கு சில சட்ட திட்டங்களை அவர் மேல போடணும். எந்த அளவுக்கு நாங்கள் ஓட்டுக்கு இது பணம் தர மாட்டோம்னு சொன்னாரோ அந்த அளவுக்கு இவர் பாஜகவை பிடிபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அது குறிப்பாக ஒரு நெல்லை, கன்னியாகுமரி, மற்ற ஏகப்பட்ட இடத்துல
பணம் அப்படியே பட்டுவாட பறந்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது மூலமா பிடிபட்டிருக்கு அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையா இருந்தாலும் கூட மற்றபடி எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தான விஷயம். கட்டாயமாக வந்து எம்எல்ஏவா இருக்கட்டும், ஏபி முருகானந்தம் காலம் எவ்வளவு கடத்திட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு ஆகணும் மக்களுக்கு. அதாவது தேர்தல் அதிகாரிகள் அந்த பறக்கும் படை தான் வந்து மக்களுக்கு சொல்லணும். ஒரு மிரட்டலுக்கு நீங்க பயந்தீங்க அப்படின்னா அப்புறம் நைனா நாகேந்திரன் எப்படி நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஏபி முருகானந்தம் மேல அன்னைக்கு அந்த வைரல் வீடியோல போயிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் உங்களை கோர்ட்ல வச்சு அலைய விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. கோர்ட்டு கேஸ் அலையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்க அந்த பணிக்கு வருடுங்கிற கேள்வி இருக்கு. அதே நேரத்தில் அப்படி ஒரு மிரட்டல் விடக்கூடிய அளவுக்கு பகிரங்கமா இருக்க ஏபி முருகானந்தன் மேல வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையே. அவர் ஓபன் பண்ண விட்டாச்சுன்னா அப்புறம் என்ன காரணம்? அப்படி எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அவங்க இதை தமிழக அரசு கூட்டி கவனிக்கணும். கட்டாயமா ஏபி முருகானந்தன் மேலே நடவடிக்கை எடுக்கணும், நயினார் நாகேந்திரன் நடவடிக்கை எடுக்கணும். நாளைக்கு கேஸை திருப்பிடுவாங்க. அவர் ஏதோ கொண்டு போன என் பெயரை சொன்னார்கள் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போக வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்ட்ராங்கா சட்டப்படியை கொண்டு வந்தாதான் மக்கள் நம்ப முடியும். இல்லாவிட்டா கட்டாம இது பாஜக மீண்டும் ஒரு இழுக்கு தான். சட்டப்படியாக நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலுமே கூட 4 கோடி ரூபாய் எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி அந்த 3 பேருக்கு இருக்கு இல்லையா? இத்தனைக்கு அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மேனேஜர் தான் அவர், அந்த சதீஷ் அப்படிங்கிற அவர் பிடிபட்டிருக்கிறார். இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமா அது ஆதாரப்பூர்வமாக தானே சிக்கியிருக்கிறாங்க. இந்நேரம் வரைக்கும் கட்டாயமா அவர்கள் வந்து ஜாமீன் விடப்பட்டிருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போடணும் அப்படின்னு விட்டுருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து முக்கியமான நபர் சொல்லப்பட்ட நயினா நாகேந்திரன் அவர் கைது செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இல்லை இருக்கு இல்லையா? அப்ப அப்படியே மாதிரி ஏபி முருகானந்தம் எவ்வாறு தேர்தல் அதிகாரிகளால் விடப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது மாதிரி எத்தனை இடங்கள்ல தெரியலையா? கையில பிடிபட்டது 4 கோடி மட்டும். இவன் எத்தனை கோடி 400 தடவை எத்தனை கோடி 40 கோடி 4 கோடி 4 கோடி எத்தனை தடவை போச்சோ அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பகிரங்கம் மக்கள் போயிட்டு இருக்க சமயத்துல கட்டாயமாக இந்த ஜனநாயகம் பணநாயகமாக மாற்றப்பட்டு விட்டது பாஜகவால் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. உண்மையிலே இது தேர்தல் நேரத்தில் கட்டாயமாக பாஜகவின் நடவடிக்கை தெரிந்திருந்தாலும் கூட, இதற்கு முன்னும் பல விஷயமா தெரிந்திருந்தாலும் கூட மக்கள் வந்து எந்த அளவுக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த அளவுக்கு நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழலாக இருந்துட்டு இருக்கு. ஆமா, பணத்திற்கு மக்கள் அடிமையாகி விடக்கூடாது. 4 கோடி ரூபாய் கொண்டு போய் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சமயத்துல அப்புறம் மக்கள் எந்த அளவுக்கு ஆவலாக அது எதிர்பார்த்து கொண்டிருக்காரு அப்படிங்கிறப்ப ஜனநாயகம் எவ்வாறு வெல்லும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதனால மக்கள் இதுல உஷாரா இருக்கணும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் யார் வர வேண்டும் அப்படிங்கிற, யார் வரக்கூடாது அப்படிங்கிற பகிரங்கமா நம்ம முடிவெடுத்து இருக்கணும். ஆமா, ஏப்ரல் 19 கட்டாயம் அது பதில் சொல்லும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.